ஓபிஎஸ் போட்ட பிச்சையில்தான் கேபி முனுசாமி முன்னுக்கு வந்திருக்கிறார். புகழேந்தி பதிலடி. ஓபிஎஸ் 2 முறை முதலமைச்சராக இருந்தவர். ஜெயலலிதா போட்ட பிச்சையில் பொது வாழ்க்கையில் இந்த இடத்திற்கு வந்தவர். இந்த இடத்திற்கு வந்த பின்பும் அவருடைய சொந்த புத்தியில் இரட்டை இலை எங்களுக்கு வரும் என கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்பும் உளறி கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் என்று கேபி முனுசாமி அண்மையில் சேலத்தில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி, வெயில் நேரங்களில் ஜெயக்குமாரை பேச சொல்ல வேண்டாம், அம்மா போட்ட பிச்சை என கூறுகிறார்கள், அது உண்மைதான். ஆனால் உங்களுக்கு அம்மா பிச்சை போடவில்லை என்றும் ஜெயக்குமார் இந்த பக்கம் உளறுகிறார், கேபி முனுசாமி அந்த பக்கம் உளறுகிறார் என்றும், ஓபிஎஸ் போட்ட பிச்சையில்தான் கேபி முனுசாமி முன்னுக்கு வந்திருக்கிறார் என்றும் பதிலடி கொடுத்தார். தராதரம் இல்லாமல் கேபி முனுசாமி பேசி வருகிறார் என்றும் அவர் தெரிவித்தார். 2 முறை காலில் விழுந்தவர் ஜெயக்குமார் என்றும் பேசிய அவர், அண்ணா திமுக அவரது கையில் இருப்பது போல பழனிசாமி ஒரு மாயை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று தெரிவித்த அவர், எந்த நீதிமன்றம் உங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை கொடுத்தது எனவும் புகழேந்தி கேள்வி எழுப்பினார். அதிமுக விவகாரத்தில் முடிவெடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம்தான் என்றும், இதுவரை தேர்தல் ஆணையம் அதிமுக விவகாரத்தில் முடிவெடுக்கவில்லை என்றும், இன்னும் தேர்தல் ஆணையத்தில் ஒருங்கிணைப்பாளர் முழுமையாக பதவி நீக்கப்படவில்லை என்றும், ஈரோடு இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை வைத்து எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் என்றும் புகழேந்தி எழுப்பினார். கொங்கு பகுதியில் இருந்து 14 முன்னாள் எம்எல்ஏக்களை அண்ணாமலை பார்சல் போட்டு தூக்கிச் சென்று விட்டார் என்று கூறிய அவர், 2017 அதிமுக கட்சி நிலையில் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவெடுத்தால் இரட்டை இலை முடக்கப்படும் வாய்ப்பு இருப்பதாக அவர் தெரிவித்தார். தேர்தல் ஆணையம்தான் இதனை தீர்மானிக்க முடியும் என்றும், அது தெரியாமல் கேபி முனுசாமி உளறுவதாக அவர் தெரிவித்தார். 4 வருடம் இருந்து கொள்ளையடித்ததற்கு அன்று அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தேவைப்பட்டதாக கூறிய அவர், திடீரென பழனிசாமிக்கு ஞானோதயம் வந்துவிட்டது என்றும், சிசிஏக்கு ஓட்டு போடும்போது பழனிசாமிக்கு தெரியவில்லையா என்று கேள்வி எழுப்பிய அவர், கிறிஸ்டியன் முஸ்லிம் இடமிருந்து ஒரு வாக்குகள் கூட பழனிசாமிக்கு கிடையாது. சிஏஏ முத்தலாக் சட்டம் வரும்போது எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஞானோதயம் வரவில்லையா? ஒரு கட்சி உடைந்து சிதறுமானால் பலம் இல்லாத சிறிய கட்சிகள் கூட கூட்டணிக்கு வராது. ஒரு வாரமாக கூட்டணிக்கு அதிமுகவின் காத்திருக்கிறார்கள், ஆனால் யாருமே வரவில்லை என்று அவர் விமர்சனம் செய்தார். கேட்டாரு, தரல, நீ தரமாட்டேன்னு சொன்னாரு. கடைசியா 12 சீட்டா தாங்கன்னாரு. முடியாதுன்னு அப்படி பாதுகாப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டாரு அமித்ஷா அப்படின்னு சொல்லி. அப்ப பிஜேபிக்கு 12 சீட்டு கேட்கறதுங்கிறது கொடுக்க மாட்டேன்னு சொல்றது சரிதான். நீங்க அதிமுக முன்னாடி இருந்து அதிமுகங்கிறது 5 சீட் 2 சீட்டு அம்மா கொடுக்க மாட்டாங்கிற நிலை தானே இருக்கு. ஒரு சீட்டு அப்புறம் 15 சீட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுங்கிறது சரிதானா? காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு எல்லா முடிவையும் எடுத்து, ஆனா அவர் சொன்னது நடந்துருச்சு. அப்புறமா என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 20-24 தொகுதியில அவங்க பிரிச்சுட்டு போயிட்டாங்க. ஆட்சி வந்து இவருடைய பிடிவாதம் தானே சார். நம்ம ஒரு ஐடியா கொடுக்குறாரு, நீங்க வேணான்றீங்க, ஃபெயிலியர் எழுதிங்க, அது ஒரு சமயம் சக்சஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, கரெக்ட். ஆனா 24-30 தொகுதி போயிடுச்சு. 60 கூட்டணியில் 65, அப்புறமா ஒரு 66, 75 சீட் வந்தது. 75 வந்தது, 30-35 வந்து ஆட்சி வச்சுக்கலாம். மதுமேல் புனை போல வாக்குகள் எல்லாம் வந்து எவ்வளவு சீட் நீங்க கூட்டணியில கேட்பீங்க? இப்ப நீங்க பாஜக தான் இப்ப உங்களுக்கு சீட் கொடுக்குற இடத்துல இருக்காங்க. எவ்வளவு சீட் கேட்பீங்க? அந்த நீங்க தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கீங்க. அதாவது ஒருங்கிணைப்பாளர் சொல்லக்கூடியதான் நான் சொல்றேன். அதுக்குதான் அழகா முதல்ல வந்தேன். அப்ப பிஜேபி தேவைப்பட்டுச்சு. அதுல இருந்து பிரேக்கிங் எங்களுக்கு கிடையாது. எங்க ரவீந்திரநாத் எங்க பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து இருந்தா ஏஐடிக்கு ஃப்ளோர் லீடர் தான் அடிச்சு அனுப்புறாங்க. என்டிஏ கூட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லா மீட்டிங்லயும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. தேர்ஃபோர் நாங்க உறவை முடிச்சுக்கல. பழனிசாமிக்கு திடீர்னு ஞானோதயம் வந்துருச்சு. முஸ்லீமும் கிறிஸ்டியனும் சிஏ ஓட்டு போடுறப்ப புத்தி வரலையா? ஆதரிச்சது. அப்ப சிஏ முடிஞ்சு முத்தலாக் வந்துச்சு, அப்போ தெரியலையா முஸ்லீம் சார்? சொல்லுங்க சார். 13 பேர் தூத்துக்குடியில சுட்டிங்கள, 7 பேர் கிறிஸ்டியன். என்கிட்ட லிஸ்ட் இருக்கு. அப்பா பிள்ளைய லாக்அப்ல போட்டு கொண்டீங்களே, அவங்க 2 பேரும் கிறிஸ்டியன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு கிறிஸ்டியன் முஸ்லீம் ஒரு நாள் ஓட்டு. தமிழ் மகன் ஹுசேன் வீட்டுல கூட ஓட்டு போட மாட்டாங்க. அன்வர் ராஜா வீட்டுல இருக்கவங்க ஓட்டு போட மாட்டாங்க. கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்ட எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு ஓட்டு வரும். இப்போ
தேமுதிக, பாமக, பாரிவேந்தர், it is possible Mr. John Martin also, then AC Shanmugam, Mr. Watson, அருமைக்குரிய நண்பர் தலைவர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி இருக்கும். அந்த பக்கம் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் போய் குறை சொல்ல போன தடவை ஒன்றுதான் ஜெயிக்க முடிஞ்சது, ஃபைட் பண்றோம். இந்த சூழ்நிலையில தனித்து அனாதையாக விடப்படுபவர் நீங்க பாத்துட்டே இருங்க. பழனிசாமி ஒரு வாரமா கடையை போட்டாரு, ஒருத்தர் பேச வர மாட்டாரு, ஒரு ஆள் கூட பேச. இப்பதான் நான் போன் பண்ணி சொல்றேன் ஜெயக்குமார், ஒரே ஒரு பார்ட்டி மீதி இருக்கு ஜெயக்குமார், அந்த சிந்து அபிவிருத்தி கழகம்னு ஒன்று வச்சிருக்காரு, அது சார்பா கூட்டணிக்கு வேணா அனுப்பி. சும்மா போர் அடிச்சு உட்காந்துருக்காங்க. வடமதிக்கும் சண்முகத்துக்கும் கூட்டணி, பொன்னையனுக்கும் எடப்பாடிக்கும் கூட்டணி, இப்படிதான் சார் அந்த கூட்டணி பேசிட்டு உட்காந்துருக்காங்க காலையில் சாயங்காலம் வரைக்கும். ஒரு ஆள் வர மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்லிட்ட பின்னாடி எப்படி இருந்த இயக்கம் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி போனதுனாலதான் இவ்வளவு பின்னடைவு அதிமுக அப்படிங்கிறது அவங்களோட பார்வையா இருக்கு. நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன் சார். அப்ப நீங்க தான் போகலையே, பிஜேபி ஒழிகன்னு கொடியை பிடிச்சிட்டீங்க. அது எப்பயும் அதனுடைய தாக்கம் தான் இப்போ வரைக்கும் தொடருது. அதுவும் சார் நீங்க தான் மோடி தோல்ல கையை போட்டது எவ்வளவு நாள் ஆச்சுக்கிறீங்க. பாரத பிரதமர் மோடி எடப்பாடி தோல்ல கை போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. அவரு விளையாட்டு திறமா இவரை கூட்டு பக்கத்துல உட்காராச்சாரு. இவர் எல்லாரும் முதுகுல குத்துவார்னு அவருக்கு தெரியல. அவ்வளவு பெரிய உலக அரசியல் சேர்ந்து அவருக்கும் சேர்த்து குத்துவார் முதுகுலன்னு தெரியாது. இப்பதான் நடந்தது சமீபத்துல. அப்புறம் தானே ஒரிஜினாலிட்டி தெரியுது. சின்னம்மா காலில் விழுந்து ஒரு முதுகுல ஒரு குத்து, அப்புறமா ஓபிஎஸ் வர சொல்லி 5 ஓட்டுல அசம்பிளியில ஜெயிச்சு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு ஓபிஎஸ் வேணும், எதிர்கட்சி தலைவர் அறிவிக்கிறதுக்கான ஓபிஎஸ் வேணும், எல்லாத்துலயும் கையெழுத்து போடுறதுக்கான ஓபிஎஸ் வேணும். அவருக்கு முதுகுல ஒரு குத்து போடாது. பாரதிய ஜனதா தான் எல்லா கட்சியோட ஒவ்வொரு மாநிலத்திலையும் விளையாட போகுது, உங்களுக்கு தெரியும். அவருக்கே ஒரு குத்து, நோ ப்ராப்ளம். அதனால துரோகி திட்டம் சிண்டே கட்டணும். பாமகவை போய் எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே பார்த்து வராங்க, ஒன்று போய் சாதகம் போட்டு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பேசுறாங்க சார். முதல்ல ஒரு வாரம் உட்காந்தாங்க சார், யாராவது வருவாங்க பார்த்தாங்க சார், யாரும் வராங்க சார். இப்போ வேற வழி இல்லை. சிவி சண்முகத்தை தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. என்னன்னு சொன்னதுதான் சொல்றேன். நான் சொந்தமா அது மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். கவுன்சிலர் கூட நான் இல்லை. இவெல்லாம் பினான்ஸுக்கு எப்படி தகுதியானவன், முதலமைச்சருக்கு தகுதியான ஆளே கிடையாது. இவரான அட்மினிஸ்ட்ரேஷன் தான் என்னன்னு தெரியாது. ஆகவே பழனிசாமி பொறுத்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ரொம்ப கேவலமா திட்டி கூட்டிலிருந்து தான் வெளியே போயிடுச்சு. பட்டாசு வெடிச்சு சனியை ஒழுங்கு இந்த கட்சிக்கு தொழில்பரப்பு செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கே.பி. முனுசாமி ஒழுங்கிட்டு இருக்கிறாரு. ஆகவே எங்களை அவமானப்படுத்தி வெளியேறிச்சிட்டாங்க கேப்டன் கட்சியை. இந்த சனிகளோட கூட்டணி இல்லை, இந்த பாருங்க பட்டாசு வெடிக்கிறோம், இந்த பாருங்க இனிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு நண்பர் சுத்தி சொல்லிச்சு. தம்பி நடந்தா இல்லையா? அவர்கிட்ட இந்த கட்சிகள் இங்க தேடிக்கணும். இன்னும் ஒன்னொன்னு சொல்றேன் சார், இது என்னோட சொந்த கருத்து. ஒரு கட்சி உடைந்து சிதறுமையான பலமில்லாத சிறிய கட்சிகள் கூட திரும்பி வராது. ஜெயிக்கிறமா இல்லையான்ற ஒரு ஐயப்பாடு, அதுதான் கான்செப்ட். அதனாலதான் யாரும் மதிச்சு வரணும். நீங்க பிஜேபி உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க, அழைப்பு கொடுத்துருக்காங்க, மூல நினைக்கல தவறான செய்தி. அப்பதான் நீங்க இது மாதிரி கேள்வி கேட்பீங்கன்னு அண்ணாமலைக்கு தெரியும் போடுது. உட்காந்து ஒரு பேட்டியை கொடுத்துட்டாங்க. தந்தி எல்லாம் போட்டாங்க, அவங்களே திருப்பி மாத்தி போட ஆரம்பிச்சாங்க. நம்ம தந்தி டிவி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பொதுவா கொடுத்தாரு. என்டிஏக்கு யார் வேணாலும் வரலாம் என்று பொதுவாக அமித்ஷாஜி அழைத்தாரே தவிர அதிமுக என்று சொல்லவில்லை என்று சொல்லி இப்பதான் 5 நிமிஷம் ஆச்சு அண்ணாமலை டெல்லியில பிரஸ் மீட். பண்ருட்டியார் மிஸ்டர் வைத்தியலிங்கம், மிஸ்டர் மனோஜ் பாண்டியன், மிஸ்டர் ஜெயசிடி பிரபாகரன், முன்னாள் அமைச்சர் கோபாலகிருஷ்ணன், இப்படிலாம் நாங்கள் உட்கார்ந்து பேசும்போது அங்க அவங்க என்டிஏ கூட்டணி அவங்க தலைமையில் அமைச்சா கூட தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணன் தலைமையில அமையணும்னு சொல்லிதான். முக்கியமான இந்த பிச்சை விஷயமா தான். அந்த பிச்சைன்னு சொன்னாங்க சாமி, அதுக்காக தான் பேட்டி. சார் இந்த மனுஷனை கேட்கிறேன், ஜனங்களுக்கு தான் காலில் கையில் விழுந்து சார் ஊரா ஓட்டு வாங்கி ஒரு 35-40 எம்எல்ஏ சேர்ந்து ஒரு ராஜ்யசபா எம்பி செலக்ட் பண்ண. இது ராஜ்யசபா எம்பி செலக்ட் பண்றதுக்கு பிச்சை தான். காலில் விழுந்த மக்கள் காலில், மக்கள் எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தா எம்எல்ஏ காலில் விழுந்தோம். அதுக்கு முன்னாடி தலைவர் சொன்னாங்க ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல அண்ணன் சைன் இல்லைன்னா எம்பி ஆக முடியாது, ஓபிஎஸ் அண்ணன் சைன் பண்ணாரு. எல்லா பிச்சையும் வாங்கி 5 வருஷம் சார் அநியாயமா ராஜ்யசபா அதை அப்படியே விட்டுட்டு 5-6 வருஷத்தை சட்டமன்றத்தில் இருந்து எம்எல்ஏ ஜெயிச்சு அந்த காதல் பறக்க முடியும். மக்கள் கொண்ட பிச்சையில ஒரு சாமி. ஆகவே தராதரம் இல்லாம பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்புறம் புகழேந்தி சும்மா இருக்க மாட்டோம், உங்களுக்கு தெரியும், ரொம்ப மோசமா போடும். அதனால எனக்கு நம்ம மருதாளர் வரல கூட அதுவே கண்ணாபின்னு பேச ஆரம்பிச்சோம். நாங்களும் நான் மரியாதையே சொல்லிட்டு இருக்கேன், ஜெயக்குமார் ஏற மாட்டேங்குது, நீ ஜாலரா அடிக்கிறதுனா அப்படி அடி. காலில் போய் போயஸ் தொடர்ந்து விழுந்து 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 ஒரு தடவை படத்துக்கு போட்டு மறுபடியும் மிச்சமா காலில் விட நீ என்ன விழுந்த ஜெயக்குமார். அப்புறம் ஏன் நீ கதையெல்லாம் பேசி 2 தடவை விழுந்தா இல்லையா, ரெக்கார்டிங் கூட எல்லாரும் விழுந்தீங்களா இல்லையா, சும்மா இருந்தவங்களவா புதுசாக கூப்பிட்டீங்களா இல்லையா, எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு உத்தமன் மாதிரி பேசிட்டு ஒருங்கிணைந்து போட்டி அது மாறுதலே நாட்டு வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? மக்கள் தீர்ப்பே மகேசன். நீங்க திமுக கூட்டணி சொன்னாங்க 40 நாங்க ஜெயிப்போம்னு சொல்லுவாங்க, நீங்க ஏதாவது சொல்லணும்ல? அப்படி நாங்களும் 40 ஜெயிப்போம் சொல்லுங்க. 40 ஜெயிப்போம் தான் சொல்லுங்க. தலைவர் சொல்லிட்டு 40 வச்சிருக்கோம்.